Hi students, இன்னைக்கு நம்ம class 10 CBSE Maths NCERT ல chapter 5 arithmetic progression ல 5.2 exercise 5.2 ல first sum பாப்போம் இந்த வீடியோல. இது உங்களுக்கு ஒரு tabular column மாதிரி கொடுத்துட்டு fill in the blanks இந்த blank-ஆ இருக்கிற இடத்தை fill பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? First A கொடுத்திருக்காங்க 7, D 3 கொடுத்திருக்காங்க, n is equal to 8, an கண்டுபிடிக்கணும் நம்ம. So an formula நமக்கு தெரியும், an is equal to a plus n minus 1 into D. So எல்லா valuesமே நமக்கு தெரியும். So அதை apply பண்ணி an கண்டுபிடிச்சுக்கலாம். an is equal to a value 7 plus n எவ்வளவு 8. 8 minus 1 into d value 3. So அப்போ 7 plus 7. 8 minus 1 7. 7 into 3 21. அப்போ 28. இப்போ an ஓட value 28. அடுத்தது second subdivision பாருங்க. a is equal to minus 18, d தெரியாது, n is equal to 10, an is equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. So given an is equal to 0. அப்போ an formula நமக்கு என்ன தெரியும்? a plus n minus 1 into d is equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை அப்ளை பண்ணிடுவோம். So a ஓட வேல்யூ minus 18 plus n வந்து 10 minus 1 into d ஓட வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், equal to 0. So minus 18 plus 9d is equal to 0. அப்போ 9d is equal to minus 18 அந்த பக்கம் போச்சுன்னா plus 18 ஆயிடும். d is equal to 18 by 9. d is equal to 2. So d ஓட வேல்யூ 2. அடுத்த subdivision பாருங்க. a தெரியாது, இங்க d மத்ததெல்லாம் கொடுத்திருக்காங்க. So an formula an is equal to a plus n minus 1 into d is equal to minus 5 ன்னு கொடுத்திருக்காங்க. an is equal to minus 5 கொடுத்திருக்காங்க இல்லையா. So a தெரியாது நமக்கு, plus n எவ்வளவு 18, 18 minus 1 into d எவ்வளவு minus 3 is equal to minus 5. So அப்ப a minus வரும் இல்லையா, 18 minus 1 17, சரி 17 into minus 3 is equal to minus 5. அப்ப a minus ஆயிடும், minus into plus minus ஆயிடும். 7 3 is 21, 51 is equal to minus 5. இப்ப a minus 5, இந்த minus 51 இந்த பக்கம் வந்ததுன்னா plus 51 ஆகும். So அப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? a is equal to 51லேருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும் நமக்கு? 46 plus 46. So greater number sign தான் போடணும் இல்லையா, அப்போ plus 46ன்னு வரும். d is equal to minus 3. ஓகே, அடுத்தது fourth subdivision sum பார்க்கலாம். a is equal to 18 minus 18.9, d is equal to 2.5, n கண்டுபிடிக்கணும். இதில் an வந்து 3.6 கொடுத்திருக்காங்க. அப்போ an is equal to a plus n minus 1 into d is equal to 3.6 கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை எழுதிடுவோம் நம்ம. a வந்து நமக்கு minus 18.9 plus n தெரியாது. So n minus 1 into d ஓட வேல்யூ 2.5 is equal to 3.6. So minus 18.9 plus n into 2.5, 2.5 into n, minus 1 ஆல் multiply பண்ணும்போது minus 2.5 is equal to 3.6. இப்போ 2.5n minus, இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, so add பண்ணி போட்டுக்குவோம் நம்ம. 18.9 2.5 add பண்ணிக்கோங்க. 14 10 11 21.4. So minus 21.4 is equal to 3.6. But 2.5n is equal to 3.6. இந்த minus 21.4 அந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 21.4. So இதோட 3.6 add பண்ணுங்க. 3.6 10 4 5 25. So அப்போ 25 ன்னு வருது. 2.5 n. அப்போ n is equal to 25 by
2.5. கீழே டெசிமல்ல இருந்தா என்ன பண்ணுவோம், டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம், அத்தனை ஜீரோ இருக்க நம்பரால. இப்போ 250/25 கேன்சல் பண்ணோம்னா 10. n is equal to 10. So n value is 10. So இங்கே fill up பண்ணாம விட்டுட்டோம் நம்ம. a value 46. அடுத்தது fifth subdivision பார்க்கலாம். a value 3.5, d is equal to 0, n 105, an கண்டுபிடிக்கணும். So an is equal to a plus n minus 1 into d. So a வந்து 3.5 plus n 105 minus 1 into d. d வந்து 0 கொடுத்திருக்காங்க. நமக்கு ஈஸியா போச்சு வேலை இல்லையா? d இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 0 தான் வந்துரும். So அப்போ 3.5 plus 0 வந்தா வரும் is equal to 3.5. So அப்போ an value is equal to 3.5. an is equal to 3.5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.